கனிமொழி பேசியது போல் இளம் விதவைகள் உருவாக காரணமான மதுக்கடைகளை அவரின் அண்ணனிடம் கூறி மூட நடவடிக்கை எடுக்காதது ஏன்? அதிமுக மாநில அமைப்புச் செயலாளர் சின்னதுரை பேட்டி. பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் மேற்கு மாவட்ட அதிமுக மகளிர் அணி சார்பில் மகளிர் அணி செயலாளர் கிளாடிஸ் லில்லி தலைமையில் மாவட்டச் செயலாளர் ஜெயசுதர்சன் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக மாநில அமைப்புச் செயலாளர் சின்னதுரை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் பாலியல் சீண்டல், பெண்களுக்கு எதிரான எந்த கொடுமையும் நடக்கவில்லை. அனைத்தையும் இரும்பு கரம் கொண்டு அடக்கி வந்தார். அதிலும் அன்று இருந்த காவல்துறை வேறு, இன்று உள்ள காவல்துறை வேறு. கேரளாவிற்கு கன்னியாகுமரி உட்பட தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து கனிம வளங்கள் கடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் உள்ளூரில் கனிமவளத் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் பல கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் மனோ தங்கராஜ் கனிமவள கடத்தலுக்கு துணை போகிறார். அதற்கு எதிராக அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும். திமுக ஆட்சி மோசமான ஆட்சி. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கொள்ளை எல்லாம் நடக்கிறது. கடந்த ஆட்சியில் பெண் விதவைகள் உருவாக மதுபான கடைகள் காரணமாக உள்ளதாக பேசியவர் கனிமொழி. அவர் தனது அண்ணனிடம் பேசி மதுக்கடைகளை அடைக்க ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? மதுபான ஆலைகளை அனைத்தும் நடத்துவது திமுகதான். அதனால் அவர்களால் அதை தடை செய்ய முடியாது. பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமென்றால் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரவேண்டும். அதன் பிறகுதான் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள், பாதுகாக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். இப்படி ஒரு பாலியல் சீண்டல், பெண்களுக்கு எதிரான எந்த கொடுமையும் அம்மா ஆட்சி நடக்கல. ஏன்னா அம்மா இரும்பு கரம் கொண்டு உடனே அடக்குவாங்க. அன்னைக்கு இருந்த காவல்துறை வேற, இன்னைக்கு உள்ள காவல்துறை வேற. நேற்று கூட எங்களுடைய பொதுச்செயலாளர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் தெளிவா சொல்லியிருக்காங்க. ஒரு டிஜிபி கூட தமிழ்நாடு அரசாங்கம், ஸ்டாலினுடைய அரசு ஒரு நிரந்தரமான ஒரு டிஜிபி கூட நியமனம் செய்ய முடியல. இதுதான் காவல்துறையுடைய செயல்பாடு. ஏன் கனிமொழி ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. அந்த மீட்டிங்ல கலந்து கொண்ட பெண் காவலருக்கு என்ன கொடுமை திமுக பண்ணாங்க உங்களுக்கு தெரியாதா? அதனால திமுக ஆட்சிக்கு இருந்தாலே அது ஸ்டாலினுடைய ஆட்சி மிக மோசமான ஆட்சி. சட்ட ஒழுங்கு சீர்கேடு, எங்க பார்த்தாலும் கஞ்சா, கொள்ளை இதுதான் நடக்கு. ஏன் கனிமொழி சொன்னாங்களா அன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி இருக்கும்போது தமிழ்நாட்டில் நிறைய இளம் பெண்கள் விதவைகள் ஆகிக்கொண்டிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? மதுக்கடையை திறந்து வச்சு இன்னைக்கு இவங்க ஆட்சியில 4 வருஷம், இன்னைக்கு 4.25 வருஷம் ஆச்சு. என்ன பண்ணாங்க கனிமொழி? அவன் அண்ணன் சொல்லி எல்லா மதுபான கடையில மூடிடுவாங்க. ஏன்னா மதுபான ஆலையில நடத்தி கொண்டிருக்கிற டிஆர் பாலு, ஜெயலலிதா உட்பட திமுக முக்கிய புள்ளி தான் மதுபான ஆலையை நடத்துறாங்க. அதனால அவங்க அதை தடை பண்ண முடியாது. இன்னைக்கு கலியாகோவில் நம்ம மதுரை மாவட்டத்தில் சொன்னாங்க என்ன கொடுமை, கோயம்புத்தூர்ல என்ன, சென்னையில என்ன, நாள்தோறும் ஒரு என்ன பிரச்சனைனா காவல்துறை சரியாக ஹேண்டில் பண்ணல. இன்னைக்கு புரட்சித்துல அம்மா ஆட்சியில உடனடியாக தண்டனை, ஜெயில் உள்ள பிடிச்சி போடுறாங்க. இன்னைக்கு அது இல்ல. அதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு பாருங்க, ஒரு 10 தினத்துக்கு முன்னால விழுப்புரம் மாவட்டத்தில் திமுக ஒன்றிய வேலை செய்யறான். இந்த பாலியல் சீண்டலுக்கு முக்கியமாக தமிழ்நாடு அரசு, ஸ்டாலின் அரசு சரியான நடவடிக்கை எடுக்கல தான் காரணம். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா மீண்டும் தமிழ்நாட்டில் புரட்சி தலைவருடைய அம்மா ஆட்சி, புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் என்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு முதலமைச்சர் வர்றாரோ அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு வரணும், இருப்பாங்க, பாதுகாக்கப்படுவாங்க என்று தெரிவித்துள்ளது.